ஹலோ மக்களே, எத்தனை சிங்கப்பெண் படை வந்தாலும் சரி, எத்தனை ஆட்சி மாறினாலும் சரி, இந்த ஒரு நியூஸ் காலையில எந்திரிச்சதும் பாக்குறது மாறவே மாறாது. எங்க பார்த்தாலும் இப்ப இருக்கிறது கும்மிடி புண்டி 3 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு புதர்ல வீசிட்டாங்க. ஆக்சுவலி 3 வயசு சிறுமியா 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, அவங்களும் ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். அதனால பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, எப்பயும் ரெகுலரா பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அங்க இருந்தவங்க. அதனால யாருக்குமே சந்தேகம் வரல. 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி புதர்ல வீசிட்டாங்க. அது பதறி அடிச்சு அந்த குழந்தை தூக்கும் போது அந்த குழந்தைக்கு சுயநினைவு இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துறாங்க. அப்பயே சுயநினைவு வந்திருக்கு. டாக்டர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. கடைசியில அந்த குழந்தை இறந்து. அதுல டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் மனசே நடுங்க வைக்கிறதுனே சொல்லலாம். அதோட யூரின் போற இடத்துல இருந்து, மோஷன் போற இடத்துல இருந்து எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. பிளட் நிக்கவே இல்ல. முக்கியமா அந்த யூரின் போற இடம் கிழிஞ்சிருக்கு, மோஷன் போற இடம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் இந்த பேய், பிசாஸ், பூதம் இதெல்லாம் பார்த்து யாருக்குமே பயப்படுறது இல்ல. 2 கால் இருக்க மனுஷங்களை பார்த்தா மட்டும்தான் பயமா இருக்கு. 5 அறிவு ஜீவன் கூட எனத்தோட மட்டும்தான் சேருது. ஆனா இவங்க 6 அறிவு இருக்கவங்க மட்டும்தான் எனத்தை தாண்டி எல்லாத்துக்கூட எல்லாம் பண்ணிட்டு கேவலமா ஒரு ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மனுஷங்க மட்டும்தான். அதனால ஒருத்தரும் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. சொந்தக்காரனாவே இருந்தாலும் சரி, சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீட்டுக்கார, மாமா, யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. அம்மா அப்பாவை தவிர யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம மட்டும் தான் பாதுகாக்க முடியும். தனி மனித ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் மாத்த முடியுமே தவிர எத்தனை ஆட்சி மாறினாலும் சரி, எத்தனை படை உருவானாலும் இந்த ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது. இந்த விஷயத்த பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. பேரண்ட்ஸ் எல்லாரும் வேலைக்கு போறவங்க தான், எல்லாரும் கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடு. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். யாரும் நம்பியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி வேற ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு.